மார்னிங் எழுந்துச்சி படிக்கிறதே பெரிய விஷயம்னா இதில் இந்த பனி வேறு. பிப்ரவரியே வந்துருச்சு, இன்னமும் இந்த கிளைமேட் மாறவே இல்லை. வெளியே வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியல, அவ்வளோதான். செம்ம குளிருது இந்த இடம் ஃபுல்லாமே. ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு தான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு எழுந்தாச்சு. தூக்கம் வர மாதிரியே இருக்குது. திருப்பி நம்ம தூங்கிடக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன். சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்மளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு புக் எடுத்தாச்சு. நமக்கு ஃபோன் பார்க்கும்போது வராத தூக்கம், டயர்டு எல்லாமே வந்து புக் எடுக்கும் போது வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லோரும் தூங்கும்போது நம்ம எழுந்துச்சி படிக்கிறது நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்கு தான் எடுத்தேன். ஸ்கூல் புக்கில் 10th சோஷியல் சயின்ஸில் ஐஎன்எம் கவர் ஆகிற ஒரு சாப்டர் படித்தேன். கொஞ்சம் நேரம் படித்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. தண்ணி குடிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு சில டைம் நமக்கு வெறுப்பாகவும், ஒரு சில டைம் நம்மளை எழுஞ்சிக்க முடியாது. ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலுமே இது நம்மளோட ட்ரீம்காக, நமக்கு பிடிச்ச விஷயம், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நான் வந்து எஃபர்ட்ஸ் போடுவேன், நான் வந்து படிப்பேன் அப்படின்ற தாட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வெக்ஸ் ஆகும்போது நீங்களும் நினைங்க, இது எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இது நம்மளோட ட்ரீம், இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கக்கூடாது, இதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் போடலாம்.